முதல்வர் அவர்களின் மக்கள் நல திட்டங்கள் முழுசா போய் சேர்ந்திருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். நிச்சயமா முழுமையாக சென்றடைந்திருக்கிறது. அதுலயும் இப்ப கூட மிக சமீபத்துல உச்ச நீதிமன்றத்துல கூட இந்த விவாதங்கள் ஆரம்பிச்சாச்சு. இலவசங்கள் அப்படின்னு கொச்சைப்படுத்துவதை போல் உச்ச நீதிமன்ற நீதிபதியிலிருந்து எல்லோருமே அதை டிசெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் அப்படி பார்க்க கூடாது. ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது மக்களிடமிருந்து பெறுகின்ற வரி பணத்தை மீண்டும் மக்களுக்கே திருப்பி அளிக்க வேண்டும். அவர்களுக்கு எதாக திருப்பி அளிக்க வேண்டும் என்றால் கல்வியின் மூலமாக, அந்த கல்வியின் உபகரணம் மூலமாக, அல்லது பெண்களுக்கான நிதி பகிர்வு மூலமாக கொடுக்க வேண்டும். இதை இவ்வளோ கேள்வி கேட்டு டிசெக்ட் பண்றாங்கல்ல, கேலியும் கிண்டலுமா பேசுறாங்கல்ல, அவங்கள்ட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குதான். என்னன்னா, வங்கிகளிலிருந்து பெற்ற 60,000 கோடி ரூபாய் கடன், 1,00,000 கோடி ரூபாய் கடன், இதையெல்லாம் அப்படி ஒத்த கையெழுத்துல நம்முடைய பிரதமர் தள்ளுபடி செய்கிறார்ல, ஒற்றை கொள்கை முடிவில் தள்ளுபடி செய்கிறார் தன்னுடைய நண்பர்களுக்கு. அதை பத்தி ஏன் இவங்கெல்லாம் அக்கறைப்பட மாட்டேங்கிறாங்க? ஒரு பஞ்சை பராரியும் விளிம்பு நிலை மக்களும் ஏழை எளிய மக்களுக்கும் கொடுக்கின்ற அந்த எளிய தொகை 1000 ரூபாங்கிறது ஒரு எளிய தொகை. அதை கேள்வி கேட்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கின்ற சைக்கிளை கேள்வி கேட்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கிற நோட்டு புத்தகத்தை கேள்வி கேட்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கிற பொங்கல் சீரை கேள்வி கேட்கிறார்கள். இந்த எளிய குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற காலை உணவு திட்டத்தின் அதற்கான செலவினத்தை கேள்வி கேட்கிறார்கள். இதை இலவசம் அப்படிங்கிறாங்க, விடியல் பயணத்தை இலவசம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இவர்கள் அத்தனை பேருமே இந்திய மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள்.